நாம ஒண்ணு நினைச்சா யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒண்ணு கொடுக்குறாங்க. எலிஃபென்டா பீச் இன்னைக்கு க்ளோஸ் தான்பா. பிகாஸ் ஆஃப் சைக்ளோன். எதுக்கு சைக்ளோன்லாம் வருது? மறுபடியும் சைக்ளோனா? நம்ம வேணா திரும்பி கிளம்பி சென்னைக்கே போயிடலாமா? சைக்கிள்ல வர்றதுக்கு பதிலா பைக் லோன்னா வந்துட்டு நான் சீக்கிரம் போயிருக்கோம்ல. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இந்த துக்கத்திலயும் உங்களுக்கு இந்த கடி தேவையா? காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. இந்த சைக்ளோன்னால எலிஃபென்டா பீச்ல ஃபுல் வாட்டர் ஸ்போர்ட்டுக்கு சூப்பர் அப்படின்னாங்க. நாம அந்த ஊருக்கு போய் வீடியோல தான் பார்க்கணும். இப்போ அடுத்து ஏதோ காலப்பத்திரி பீச்சோ ஏதோ சொன்னாங்க. அங்க போயிட்டு சாயங்காலம் ராதா நகர் பீச்சுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில ஸ்கூபா டைவிங். இப்போ வந்து ரெசார்ட்ல இருக்கோம். நல்ல ரெசார்ட், பக்கத்துலயே பீச், பீச்ல தண்ணி, பீச் தீம் வெட்டிங், கேண்டில் லைட் டின்னர் இருக்கு. ஆனா பயங்கர காஸ்ட்லி, 5000 ரூபாயா செலவு பண்ணுவாங்க. அப்பா பிச்சிரும் ஜாக்கிரதை. நான் ஏன் அதுக்கெல்லாம் செலவு பண்ணேன்? 2 பட்டர் நான் வாங்கி தரேன், கிரேவி தொட்டுட்டு சாப்பிடுவேன். கையால குடல் குழம்பு இட்லி வாங்கி தருவானா, நீ மொச்சக்கு 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 சாப்பிடலாம். இங்க பாருங்க மக்களே, காலையில பார்த்த கடல் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. டோட்டலா கடல் உள்வாங்கி இருக்கு பாருங்க. எலிஃபென்டா பீச் போச்சு, இருக்கிற பீச்சும் போச்சு. ஆனா இதுல சூப்பரா இருந்தது. அது பேர் என்ன? கல்பாறை, காலாபத்ரா பீச். உண்மையிலேயே நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் ராதா நகர் பீச்சுக்கு போறோம். இங்க பாருங்க வெயில் அடிக்குது, அதே நேரத்துல மழை பெய்யுது. அப்போ ரெயின்போ கிரியேட் ஆகும். ரெய்னிங் வித் இது. அங்க தூரத்துல ஒருத்தர் ஏதோ மீன் பிடிச்சிட்டு இருக்காரு பத்தியா? So this is ராதா நகர் பீச். ஈவினிங் இங்க வந்திருக்கிறோம். சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த பக்கம் வந்து மவுண்டன்ஸ், அப்புறம் இங்கேயும் தண்ணி உள்ள வாங்கியிருக்கு. இங்க வந்து போட்டோ ஷூட் ரொம்ப ஃபேமஸ். ஸோ நாங்க ஃபேமிலியோட போட்டோ ஷூட்லாம் எடுத்துக்க போறோம். அதனால மேக்கப் எல்லாம் போட்டு வந்திருக்காங்க மேடம். பார்க்கவே ஒரு மாதிரி அழகா மிஸ் யூனிவர்ஸ் ஐஸ்வர்யா ராய்க்கு டஃப் கொடுப்பேன்னு சொன்னா அவங்க எந்த காலத்துல மிஸ் யூனிவர்ஸ் இப்போ வரைக்கும் ஐஸ்வர்யா. ஐயோ ரொம்ப பூமர்மா நீ. அதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்திருக்காங்க பேர் தெரியாது, அதான் பிரச்சனை. இவங்க சரி என்ன சொல்றீங்க? இப்ப இங்க போட்டோ ஷூட், அதுக்கப்புறம் இங்க எல்லாம் கடல் உள்ள வாங்கியிருக்கு. 25 பிக்ஸ் நான் தான் எடுத்துப்பேன். வாவ் வாட் a பியூட்டி. காமிங்க. இந்த விஜிபில வெளியில டான்ஸ் ஆடுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஷட் அப். சீரியஸா விஜிபில வெளியில நிக்கிறவங்க மாதிரியே இருக்கு. So how was the experience, photo experience? So good. செம்மையா எடுத்தாங்க. ஆங்கிள் வளைச்சி எல்லாம் போஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தது யாரு? நாங்க தானே பார்த்துக்கிட்டு இருந்தோம். நீங்க ஒரு அற்புதமான விஷயமே இந்த சன்செட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க சன்செட் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு சன்னையே இங்க ஒழுங்கா பார்க்க முடியல. ஆக்சுவலா மழை அப்படின்னு நினைச்சு பயந்துகிட்டே வந்தோம். இங்க வந்து தூறல் போடுது, அவ்வளவுதான். தூறல் போடுது, லைட்டா தூறல் போடுது. மத்தபடி மழை கொற்ற மழை மாதிரிலாம். தூறலுக்கும் சாரலுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு? ஆரிய மூஞ்சில் துப்பிட்டா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நீ போடுற பிட்டு கடல்ல நங்கூரம் போட்ட மாதிரி நச்சுன்னு போடுதணும். இப்ப பாருங்க நீங்க எங்கேயோ போய்த்தடா நீ. இதுதான் ரொம்ப த்ரில்லிங்கான தருணம். நாங்க ஸ்கூபா டைவிங் போறோம். எஸ், இது இஸ் மேக்கரல் ஸ்கூபா டைவிங். சரி, எப்படி இருந்தது ஸ்கூபா டைவிங்? ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ். லைஃப் டைம்ல ஒன் டைம் தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். வேற லெவல். நான் ரொம்பவே பயந்தேன். எல்லாத்தையும் கேட்டேன், நல்லா இருந்ததா, மூச்சு எல்லாமே கேட்டேன். நாங்க ஆக்சுவலா ரொம்ப பயந்தோம், ஒழுங்கா பண்ணுவாளா மாட்டாளான்ட்டு. ஆனா இவ வந்து ஒரு மெர்மெய்டு மாதிரி அப்படின்னு அந்த ஸ்கூபா டைவர்ஸே சொல்லிட்டாங்க. மெர்மெய்ட். அப்புறம் நாங்க கீழே போய் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம். இவர் மேல சரியான தடுப்புல இருக்கேன். ஏம்மா? இவங்களும் ஐ மீன் என் அம்மா, அதாவது இவங்க வைஃப் 2 பேரும் போட்டோ இப்படி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நீயும் நீயும் போட்டோ எடுத்துக்கோ அப்படின்னு வந்து சொன்னாங்க. சொல்லிட்டு இப்படி ஹார்ட் இப்படி வைக்கிறேன், அவங்க 2 பேரும் மட்டும் இப்படி என்ன மதிக்க கூட இல்ல. இவங்க நானு ஆக்சுவலா கவனிக்கவே இல்ல. ஃபர்ஸ்ட் இவெல்லாம் அவ்வளவு தூரம் வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.
40 மீட்டர்ஸ் இல்ல 12 மீட்டர்ஸ். வேற ஒருத்தர் சீட்ல உட்காந்து சீனை போட்டுட்டு இருந்தோம். இப்போ மாட்டிக்கிட்டோம். அவங்க வந்து நாங்க வந்தேன். எஸ், அதனால பாப்பாவோட ஹார்டின் போடுறதுக்குலாம் முடியல. என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்க. அந்த அங்கிளே கலாய்ச்சாங்க, என்ன கப்பல் போட்டோ கேக்குதா, கப்பல் போட்டோ அப்படின்னு. அவங்க ஒண்ணு பண்ணாங்களே பத்தியா, இப்படி போட்டு இப்படி பண்ணாங்கன்னா அந்த வேவ்ஸ் வந்துச்சு. எப்படி அது ஏதோ ஷஜாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. வேற லெவல். நான் அதை ட்ரை பண்ணேன், கொஞ்சமா குட்டி இதுவா வந்துச்சு ஷஜாம். இதெல்லாம் போய் நம்பாதீங்க. சரி, ஹார்டின் வை. ஆரிய மூஞ்சில துப்பிட்டா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நீ வை, இந்த பக்கம் வை, கை வை. இது என்ன பாம்பா இருக்கு? ஹார்ட் மாதிரியா இருக்கு. வேற எப்படி இருக்கு? ஒரு ஹார்ட் வைக்க தெரியல, பொண்டாட்டி கிட்ட மட்டும் அதனால ஹார்ட் வைக்க தெரியுது. இந்த ஓனனை ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். இப்படி வைப்பாங்க வேணா ஹார்ட். இவங்க போட்டோ நான் அப்புறம் அட்டாச் பண்றேன். இப்ப நீல ஐலாண்ட் போறோம். அங்க போயிட்டு அங்க ஒரு 2-3 பீச் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்குன்னு இருக்காங்க. நீல ஐலாண்ட் போயிட்டு சாயங்காலம் 4:30 மணிக்கு அங்க இருந்து போர்ட் பிளேயர். நாளைக்கு காலையில பிளைட். ஸோ இங்க நீல ஐலாண்ட்ல பரத்பூர் பீச், இதுல வாட்டர் ரைட்ஸ், அங்க எலிஃபண்ட் பீச்சில் விட்டதை பிடிக்க போறோம். இதுல வந்து இப்போ கிளாஸ் போட் அப்படின்னு ஒன்று ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னாங்க. நம்ம உட்காந்துட்டு இருப்போம், கீழே எல்லா ஃபிஷ் எல்லாமே தெரியும், கீழே கிளாஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. அண்ட் தென் அதுல ஸ்னார்க்கலிங் அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னாங்க. அதாவது நம்ம அங்க ஸ்கூபா டைவிங்ல வந்து கேஸ் அப்புறம் அந்த இதெல்லாம் இருக்கும். இதுல அப்படிலாம் கிடையாது, ஒரு டியூப் மாதிரி வச்சு ஒன்று பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. வெரி த்ரில்டு. இந்த பாறை மேல ஒரு ஃபிஷ் இருக்கு, அப்படியே பாறை மாதிரி இருக்கு, அப்படியே முள்ளா இருக்கு. அதை மட்டும் தயவு செஞ்சு தொட்டுறாத அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா. இங்க பாரு ஏதோ ஒரு ஃபிஷ் போருங்க, அந்த மாதிரி ஏதோ ஃபிஷ் தான். எங்க பாரு இதுல வந்து கலர்ஃபுல்லா இருக்கு பாரு, எல்லாம் தெரியுது பாரு, இதுல கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. ஸோ ஸ்கூபா, அப்புறம் ஸ்னார்க்கலிங். ஸ்கூபா இப்ப ஸ்னார்க்கலிங் முடிஞ்சது. அப்புறம் ஜெட் ஸ்கி போணும். ஜெட் ஸ்கீயிங் உண்மையிலேயே சமைது. ஜஸ்ட் மிஸ், அப்படியே கையெல்லாம் வழுக்கிட்டு இருந்தது எனக்கு. அந்த வீடியோவும் அட்டாச் பண்றோம். ஆமா. சோ அதுல வந்து என்னன்னா அப்படியே ஒரு டேர்னிங்ல அப்படியே திரும்புறாரு, நம்ம கைய விட்டுருவோமோன்னு ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு. குதிச்சு நான் இருக்கிற வெயிட்டுக்கு வேற அவங்க வேற ஸ்பீடா போறாங்க, அந்த அலை வேற வந்து வந்ததுனால குதிச்சு போறதுனால அப்புறம் விழுந்துருவோம்னு நினைச்சேன். சும்மாரியா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சூப்பர் ஆசம். சோ இதுக்கப்புறம் இப்போ லஞ்ச் முடிச்சிட்டு நேச்சுரல் பிரிட்ஜுக்கு போறோம். ஒன்ஸ் அது முடிச்சிட்டு ஆர்டிஃபிஷியல் பிரிட்ஜ் இல்லையா, ஃபுல் ஹியூமர். சோ ஒன்ஸ் நேச்சுரல் பிரிட்ஜ் முடிஞ்ச உடனே அப்புறம் ஷாப்பிங், அப்புறம் டுமாரோ ஃபிளைட் டு சென்னை, பேக் டு சென்னை. இங்க பரத்பூர் பீச்சை பத்தி ஒன்னு சொல்லி ஆகணும். இங்க சேஞ்சிங் ரூம், ரெஸ்ட் ரூம் எல்லாமே அவ்வளவு கிளீனா இருக்குங்க. மற்ற பீச்சஸ்லாம் கூட ஒன்றும் இல்லை, சில பீச்சஸ்லாம் வந்து ரொம்ப ஒர்ஸ்டாவே இருந்தது. ஸோ நீங்க கண்டிப்பா இந்த நீல் ஐலாண்ட்ல இந்த பரத்பூர் பீச்சுக்கு வரணும். இது எங்களுடைய ஆசை. அப்புறம் இங்க நிறைய ஷாப்பிங் பண்றதுக்கு நிறைய இருக்கு. டக்குன்னு ஒரு ரியல் விளாகராவே மாறி. பேசிக்கலி எனக்கு ஷாப்பிங் பிடிக்காததுனால நான் பண்ணேன். ஷாப்பிங் பிடிக்காது இல்ல, நான் எதுவும் வாங்கி தர மாட்டேன்ட்டேன். ஷாப்பிங் பிடிக்காது. ஐயோ நேத்திக்கு நிறைய இதெல்லாம் வாங்கி, இந்த பேக் ஒண்ணு மட்டும் வாங்கினோம். நல்லா இருக்குல்ல, இதே ஏன்டா இங்க வந்து வாங்கினீங்கன்னு கேப்பீங்க. இங்க இது இருந்தது வாங்கிட்டோம். என்ன வேற காத்து மட்டும் தான் வருது. நம்புற மாதிரி அங்க இருக்குது. இது வந்து லக்ஷ்மி சங்கா, இது வந்து வலம்புரி சங்கா. வாட் இஸ் द क्या डिफरेंस है? வலம்புரி இந்த த்ரெட் இருக்கும், த்ரெட் மாதிரி இருக்கும். जो बलंगपुरी संघ रहता है ना, उसका नाभि रहता है. ओके, ஒரு வலம்புரி சங்கு, வலம்புரி சங்கு. ட்ரெயின் தூரத்துல வந்துருச்சு.
சொல்லுங்க, how was the trip? So good, full fun filled. 11 நாள் எக்ஸ்ட்ரா வந்துருக்கேன். இங்கே தங்கிட வேண்டியதானே? எனக்கு ஓகே, என் முடி மட்டும் தான் டேமேஜ் ஆகும். ஸோ ஆன் த வே டு ஏர்போர்ட். ஸோ அந்த முத்து எப்படி இருக்கு? how is the pearl? that's real pearl. Cute. பட் பக்கா ஆத்தென்டிக் pearl. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குல்ல? நைஸ் ரிமெம்பரன்ஸ் ஃப்ரம் அந்தமான். ஏர்போர்ட்ல போய் பார்க்கலாம், டேக் Okay. ஆஃப் பண்ணும்போது. பார்க்கலாம். Finally we are landing in Chennai. ஸோ ஃபைனலாக சென்னை வந்தாச்சு. இந்த அந்தமானுக்கு ஒரு பாய். சென்னைக்கு ஒரு ஹை. அப்பா பொண்ணு vlog. பாய். Bye.